ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பிளை வந்து நான் நல்லா தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ரோஸ்டட் குமின் பவுடரும் மிளகுத்தூளும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன். நீங்கள் பட்டர் சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பட்டர் சேர்க்குறேன். பட்டரில் நான் கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிளை போட்டுடலாம். இது வந்து ஈவினிங் டைம் சும்மா வெறும் ஆப்பிளை தோல் சீவி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி கொடுத்தோம்னா நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும், நல்லா சாப்பிடுவா விரும்பி. அதனால தான் சும்மா ஃப்ரை நம்ம ரொம்ப முருகிற அளவுக்குலாம் ஃப்ரை பண்ணக்கூடாது. லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஜீரக பொடி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து வறுத்து பொடிச்சது. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி. லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். ரொம்பலாம் உப்பு சேர்த்துறாங்க, லைட்டாக ஒரு பிஞ்சு தான். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும், உப்பு சேர்த்துருக்கனால நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சும்மா லைட்டாக மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். ஈவினிங் டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. நார்மலாக எப்போயுமே ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு பிஞ்ச் அளவு சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம கூட சாப்பிட்லாம், நம்மளும் சாப்பிட்லாம் தான். இது வந்து உங்களுக்கு ஈவினிங் டைம் எதாவது சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஒரு டயட் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் நம்ம என்ன ஆனாலும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து கொடுத்துடலாம் அவங்களுக்கு. அவளுக்கு ஆப்பிள்னால் பிடிக்கும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது ஆசையாக சாப்பிடுங்க பிள்ளைங்க. அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை அவங்ககிட்ட கூப்பிட்டு கொடுத்துடலாம். நான் சும்மா அழகுக்காக மேலே வந்து புதினா இலை வைக்கிறேன். நீங்கள் வந்து வேணான்னா வைக்காம கொடுத்துக்கோங்க. புதினா இலை சாப்பிட்றது நல்லது தான். நமக்குன்னா நம்ம புதினா இலை சேர்த்து சாப்பிட்டுக்கலாம்.